நீங்கள் தொலைக்காட்சிகளை பாவிப்பவர்கள் அல்லது பயன்படுத்துபவர்களாக இருந்தால் நிச்சயமாக இது உங்களுக்கான அவசர எச்சரிக்கை காணொளி. இன்றைய தினம் பல வர்த்தக நிலையங்களிலிருந்து டிஸ்அண்டனாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் வீடுகளில் யார் தொலைக்காட்சிகளுக்காக இந்த டிஸ்அண்டனாக்களை பாவிக்கின்றார்களோ அவர்களையும் கைது செய்வதற்காக போலீசார் அதிரடியாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ன? எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 பாணிஜன் ரிப்போர்ட் எனப்படுகின்ற எங்களுடைய சேனல் மூலமாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் மிக முக்கியமாக ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான். அதே நேரம் மக்கள் மத்தியிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலைமை உருவாகி இருக்கின்றது. எனவே அந்த குழப்ப நிலைமை தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே முடிந்தளவு இந்த செய்தியை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அநேகமான மக்கள் இது தொடர்பான இந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பிலும் தெரியாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் நீங்களும் தெரிந்து கொள்வதன் மூலமாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நீங்கள் கைது செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இல்லாமல் போகும். அதே நேரம் அநேக மாணவர்களுக்கு இந்த விடயம் தெரியாமல் இருக்கின்றது. முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன்படி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போலீசாரினால் வர்த்தக நிலையங்கள் நோக்கியதாக திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளும் அதே போல தேடுதல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் போதாக அநேகமாக இந்த டிஸ் டிவி அல்லது இந்த டிஸ் ஆண்டனாக்கள் வழங்கப்படுகின்ற அந்த கடைகளில் தான் இவ்வாறான இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் போதாக பல வர்த்தக நிலையங்களிலிருந்து இந்த டிஸ் ஆண்டனாக்கள் அதிரடியாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவை பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குரிய பிரதானமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த வானொலிகளாக இருக்கட்டும் சரி அல்லது தொலைபேசி தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் சரி, இவற்றுக்கான பிரதான ஒழுங்கமைப்பு ஆணைக்குழுவாக செயற்படுவதுதான் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழு மூலமாக இன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம், இது ஏற்கனவே கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவினுடைய சேர்க்கை செய்மதிகள் மூலமாக இயங்கப்படுகின்ற இந்த தொலைக்காட்சி சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாகத்தான் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலகுவாக விளங்கும்படியாக சொல்லப்போனால், இந்தியா மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த டிஸ்அண்டனா சேவைகளை இலங்கையில் பயன்படுத்தக்கூடாது என்பது தொடர்பாகத்தான் தற்போது இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அநேக மாணவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் தெரியாமல் இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இந்த டிஸ்அண்டனாக்களை பாவிப்பவர்களாகவும் இருப்பீர்கள். எனவே இந்த விடயம் தொடர்பில் நிச்சயமாக விழிப்புணர்வுடன் செயற்பட்டுக் கொள்ளுங்கள். அதன்படி உங்களுக்கு தெரியும், சன் டிரெக்ட், டிஸ் டிவி, வீடியோகோன், அதே போல டாடா பிளே முதலான இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இங்கே இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த டிஸ் டிவி சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக எங்களுடைய மக்களும் இது தொடர்பான சரியான விழிப்புணர்வின்மையால் அந்த டிஸ் டிவி சேவைகளை பெற்று அவற்றிற்காக பணத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணமானது முற்றுமுழுதாக இலங்கை அரசாங்கத்திற்காக பெறப்படுவது அல்ல, மாறாக சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு இந்த பணம் சென்றடைகின்றது. அதன் மூலமாகத்தான் இந்த தொடர்பிலான கட்டுப்பாடுகள் தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான டிஸ்அண்டனாக்களை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துபவர்களாக இருந்தால் முற்றாக அவற்றிலிருந்து விடுபடுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இவ்வாறான விடயங்களை பாவிக்கின்ற போது ஒருவேளை நீங்களும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கின்றன. எனவே இந்த டிஸ்அண்டனா சேவைகளை நீங்கள் பெறுவதோ அல்லது அவற்றை பயன்படுத்துவதோ அல்லது அதற்காக பணத்தினை செலுத்துவதோ முற்றுமுழுதாக ஒரு சட்டவிரோதமான விடயமாக கருத்தில் கொள்ளப்பட்டு நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த வகையான டிஸ்அண்டனாக்கள் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு மலிவான முறையில் மக்கள் அதிகம் விரும்பி வேண்டக்கூடிய வகையில் கடைகளிலும் இதை போட்டு விற்பதன் காரணமாக மக்கள் அதிகம் நாட்டம் கொண்டு இதனை வாங்கி தங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பல மில்லியன் கணக்கான பணத்தொகை இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு பரிமாற்றப்படுவதாகவும் இதனால் தொடர்ந்தேச்சியாக இலங்கையினுடைய அந்நிய செலாவணிக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றதன் காரணமாகத்தான் இலங்கை தொலைத்தொடர்பு தொடர்பாடல் ஒழுங்குமுறை ஆணைக்குழு இந்த விடயத்தை அவசரமாக தற்போது நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போலீசார் தீவிர இந்த தேடுதல் நடவடிக்கைகளும் அதே போல சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட போதுதான் பல வர்த்தக நிலையங்களிலிருந்து இவ்வாறான நான் ஏற்கனவே கூறியிருந்த அந்த டிஸ்அண்டனாக்களை வழங்கியிருந்த அந்த கடைகளிலிருந்து இவை முற்றுமுழுதாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல
தொடர்ந்தேச்சியாக பல தேடுதல் நடவடிக்கைகள் ஒவ்வொரு பகுதிகளை, அதாவது யாழ்ப்பாணத்தில் பிரதான பகுதிகளை அண்மித்ததாக தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும், வீடுகளில் யார் இந்த டிஸ் சேவைகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்களும் கைது செய்யப்படுவார்கள், அதேபோல அவர்களினுடைய டிஸ் ஆண்டனாக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்பதான ஒரு எச்சரிக்கை தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இது யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் எந்த பகுதிகளில் இருந்தாலும் இந்த டிஸ் ஆண்டனா சேவைகளை பயன்படுத்துபவர்களாக இருந்தால் இது தொடர்பில் சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செயற்பட்டுக் கொள்ளுங்கள். எனவே மீண்டும் அந்த குறிப்பிட்ட அந்த டிஸ் ஆண்டனா சேவைகளினுடைய பெயர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். சன் டிரெக்ட், வீடியோகோன், டாடா பிளே, அதே போல டிஸ் டிவி, இந்த வகையான இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்ட இந்த டிஸ் டிவி சேவைகள் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அவற்றினுடைய பாவனைகளை முற்றுமுழுதாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இது தற்போது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கின்றது. எனவே முடிந்தளவு இந்த காணொலியை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதே போல உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களினுடைய வீடுகளிலும் இவ்வாறான சட்டவிரோதமான சேவைகள், ஏதாவது சென்ற சேவைகளை பெறுகின்ற பட்சத்தில் அவர்களும் இவ்வாறான கைது சம்பவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்று தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.